உள்நோக்கம் கிடையாது. அரசின் கவனத்திற்கு அவ்வளவுதான். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அவல நிலையில் இருக்கிற 2 மாணவர்கள் நன்மை பெற்றால் உங்களை போல் நாங்களும் திராவிட முன்னேற்றம் அதை வரவேற்கும். கவனத்திற்காக மட்டுமே. ஆரம்ப கல்விக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் காலம். ஆரம்ப கல்விக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜர் காலம். உயர்கல்விக்கு வித்திட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் காலம். ஆராய்ச்சி கல்விக்கு வித்திட்டது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலம். இந்த 3 காலத்தையும் தொடர்புபடுத்தி அனைத்து இளைஞர்களும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று விளையாட்டுத்துறையை, பேரவை தலைவர்களே, விளையாட்டுத்துறையை விளையாட்டுத்துறையாக இருந்த காலத்தை மாற்றி வேலைவாய்ப்பு துறையாக மாற்றி காட்டிய சாதனையாளர் எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பொறுப்பேற்று பணியாற்றிய போதுதான் பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பள்ளியில் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருள் வேறு, கிராமப்புறத்தில் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருள் வேறு என்று திட்டமிட்டு அந்த பள்ளி மாணவர்களை, இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அரசு தந்த கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் காலதாமதமாக கிடைத்தாலும் கடந்த காலங்களில் இருந்த நிதி ஒப்பீட்டையும் இந்த நிதி ஒப்பீட்டையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். புரியவில்லை. அறியாத நிலையிலும் சில விளக்கங்களை கேட்க விரும்புகிறேன். பள்ளிக்கல்வி துறையில் 2024-25 ஆண்டில் கணக்கு செலவினம் 12,222 கோடி, 12,000 கோடி. 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடு 14,032 கோடி. நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்பது, திருத்த வரவு செலவு திட்டத்தில் 12,000 கோடியும் இல்லை, 14,000 கோடியும் இல்லை, மாறாக 11,029 கோடி திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சர் பொது பட்ஜெட்டை பேசும்போது அறிவிப்பு வேறு, ஒதுக்கீடு வேறு, திட்டமிடல் வேறு. நாங்களும் தெளிவாக தான் இருந்தோம். எங்களுக்கு இருக்கிற ஐயம், அறிவிப்பு நிதி அதிகம், திட்ட மதிப்பீடு அதிகம், கொடுக்கப்பட்ட நிதி குறைவு என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் எங்கே, நீங்கள் எதிர்பார்த்த, நாங்கள் எதிர்பார்த்த நிதி எங்கே என்ற ஐயம் நிச்சயமாக எல்லா உறுப்பினர்களுக்கு வரும். எனவே அவர்கள் சொன்னதை போல் கடந்த காலங்களில் இருந்த நிதியை விட பள்ளி கல்வித்துறையில் 3003 கோடி, அதாவது 21% ஆக்சுவல் நிதி ஒப்பீட்டு தொகையில் 1193 கோடி, 9.76% குறைந்திருக்கிறது என சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன். நண்பா, நண்பீஸ், குழந்தைகள் விரும்பினார்கள், இந்த ஆட்சிக்கு வர துணை இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் தருகிற பரிசு பள்ளி கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு குறைவா என்ற கேள்வியை நான் ஆக்கப்பூர்வமாக கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி, 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி என்று ஆரம்ப கல்வியை அற்புதமாக செய்த அரசு கழக அரசு. அந்த மாணவர்களை ஈர்ப்பதற்கு வசதியாக வாரத்திற்கு 2 முட்டை என்று முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்தார். முட்டை திட்டம் என்பது ஏழை மாணவர்களுக்கு பொக்கிஷம், எங்களை போன்றவர்களுக்கு வரப்பிரசாதம். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், 5 நாள் பள்ளி நடக்கிறது, 2 முட்டை போதுமா என்று. முத்தமிழறிஞர் சொன்னார், வாரத்திற்கு 5 முட்டை வழங்கப்படும். அதன் விளைவு நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல முட்டை உற்பத்தியும் அதிகரித்தது, ஏழை எளிய மாணவர்களுக்கு சத்தான முட்டையும் கிடைத்தது. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ தீட்சிதர் எழுந்து கேட்டார், பேரவைத் தலைவர் அவர்களே, கரிமீன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு, அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீங்கள் முட்டை, சைவம் சாப்பிடுவர்களுக்கு கேட்டார். கலைஞர் அடுத்து சொன்னார், வாழைப்பழம் வழங்கப்படும். எனவே அனைத்து தட்டு மக்களும் பலனடைய வேண்டும் என்பதற்கு அற்புத திட்டங்களை கொண்டு வந்து ஆரம்ப பள்ளியில் மாணவர்களை அதிக சேர்த்தது கலைஞர் அரசு, கழக அரசு. அதன் நீட்சிதான் எங்கள் ஆரோக்கிய அண்ணன், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்கிற பிள்ளைகள், தாய் தந்தையர் கூலி வேலை, விவசாய வேலை, கட்டிட வேலை, தான் இரவு சமைத்த அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு பிள்ளைகள் செல்கிற கொடுமையை மாற்றி 5 நாளும் சுவையான சுட சுட காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவில் முதலில் கொண்டு வந்தது கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அதன் நீட்சியாக தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கேட்டார்கள், அதையும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு அதனை 6
8 வரை நடுநிலைப்பள்ளி என்று நீட்டியிருக்கிறீர்கள். ஆனால் முதலமைச்சர் பெயரில் இருந்த திட்டத்தை பெருந்தலைவர் பெயரில் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் எதிர்க்க அல்ல. பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்த்தது கலைஞரை விட தமிழகத்தில் வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் திட்டமிட்டது நாங்கள், நிதி ஒதுக்கீடு நாங்கள், கோப்பு நாங்கள், பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அதற்கான அதிகாரி ஆலோசித்தது நாங்கள், பெயர் வைப்பது மட்டும் நீங்கள் என்றால் அது எப்படி சரியாக இருந்திட முடியும்? மீண்டும் மீண்டும் கேட்க விரும்புவதெல்லாம் பேரவை தலைவர் அவர்களே, இல்லந்தேடி கல்வி ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். பள்ளி இல்ல, கல்லூரிக்கு வரல, கல்லூரிக்கே வரல, பள்ளியில தான் இருக்கு. கொரோனா காலகட்டம், தாய் மகனை பார்க்க முடியவில்லை, பிள்ளை தந்தையை பார்க்க முடியவில்லை, இறந்து போன போது அருகில் இருந்து இறுதி சடங்கு செய்யக்கூட முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் புத்தகத்தை மறந்து போனோம், எழுத்தை மறந்தோம், ஏபிசிடி மறந்தோம், 1 2 3 மறந்தோம், ஆசிரியரை மறந்தோம். அந்த நேரத்திலும் இல்லந்தேடி கல்வியை தமிழகத்தில் தந்த காரணத்தால் தொடக்க பள்ளியின் கல்வி வளர்ந்தது, உயர்கல்வியை தொட்டோம். எனவே பள்ளி கல்வித்துறையில் இன்னும் கூடுதல் அக்கறை காட்டி அந்த துறையை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் சொன்னதை போல் அந்த துறையில் 1.5 ஆண்டு காலம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோவி செலியன். மிட்டா மராச அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, லட்சவாதிபதி அல்ல, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளை அல்ல. 2 முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசை, 3வது முறை அரசு கொறடா, 3.5 ஆண்டுகள், 1.5 ஆண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் பொறுப்பேற்ற பொழுது 4 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பேரவைத் தலைவர்களே, நான் சொல்லுவது என்னுடைய சுய முகவரிக்காக அல்லது சுய வெளிச்சத்துக்காக அல்லது சுய விளம்பரத்துக்காக அல்ல. இன்றைய தினம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்று பெருமையோடு சொல்லுகிறோமே. 4 பேருக்கு அந்த அமைச்சர் அறிவிக்கப்பட்டது. ஒருவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு என்று சொன்னார்கள் செய்தியிலே. நான் செய்தியை தான் கேட்டேன், பார்த்தேன். இன்றைக்கு சபையில் இல்லை. ஆவடி நாசர் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்றார்கள். இன்றைக்கு சபையில் இல்லை. சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை என்றார்கள். 4வதாக முனைவர் கோவிசெலியன் என்றார்கள். என்னை நானே நினைத்துக் கொண்டேன், எந்த துறையாக இருக்கும், கடந்த காலங்களில் இருப்பதை போலதானே எண்ணினேன். ஆனால் எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி இல்லை என்றார்களோ, மறுக்கப்பட்டதோ, அந்த சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசெலியன் இந்தியாவில் முதலில் உயர்கல்வித்துறை என்ற அங்கீகாரத்தை வழங்கினார். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், அதிகமான உறுப்பினர்கள் நாங்கள் தான் 6 அமைச்சர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 6 எண்ணிக்கையில் அதிகம். அன்றைக்கு 91 89களில் 3 பெரும் பொறுப்பு பட்டியல் இனத்தவருக்கு வழங்கியது திமுக, அதன் தலைவர் டாக்டர் கலைஞர். துணை சபாநாயகர் இருக்கை அந்த பட்டியலின மக்களுக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பேசுகிற கோவிசெலியனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கைக்குரிய பொறுப்பான அரசு கொறடா என்ற வரலாற்றை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதல் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மாத்திரமல்ல, டிஜிபி காவல்துறையுடைய உயர் அதிகாரி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தலைமைச் செயலாளர் பட்டியலில் நிறுத்துவதற்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உச்சகட்டமாக சொல்ல வேண்டுமானால், வரதராஜன் என்ற ஒரு நீதிபதியை முதலில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் இனத்தவரை உட்கார வைத்து மயிலாடி ஒரு ஆணர் என்று வழங்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதன் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றைக்கும் கல்வியில் உயர்கல்வியில் குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரவைத் தலைவர்களே, விரைந்து முடிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர் நியமிக்கின்ற அதிகாரத்தை அந்தந்த மாநில முதலமைச்சர் பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை அந்த மாநில முதலமைச்சர் தான் ஏற்ற வேண்டும் என்று போராடி வாதாடி வெற்றி பெற்றது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார், தேசிய கொடி வழங்கப்படுகிறது. கொடியேற்றுகிற நேரத்தில் அரசியலில் கலைஞரை நான் வென்றிருந்தாலும் எங்களை போன்ற முதலமைச்சர்கள் கூட கொடியேற்றுகிற உரிமை பெற்று தந்த கலைஞருக்கு நன்றி என்று அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு நாட்டு மக்களிடம் தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் கொடியேற்றினார், வரவேற்கிறோம். ஆனால் இந்த தேசிய கொடி ஏற்றிய உரிமையை இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்று தந்ததை போல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த மாநில முதலமைச்சரே துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை ஒட்டி அதில் ஏற்பட்ட இடர்பாடை கலைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடி வாதாடி அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்ட தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் இதுவரை
அந்த துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லையே? ஏன்? சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கியது நாங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துணைவேந்தர் தேர்வு செய்கிற குழுவில் இதுவரை இருந்தது 3 பேர். இப்பொழுது எதற்கு 5? ஆளுநருக்கு தலையீடு எங்கே? ஆளுநர் என்பவர் நாட்டில் ஆளுநராக இருக்கட்டும். பல்கலைக்கழகத்தை இடம் தேர்வு செய்து மாநில அரசு, கட்டிடங்களை தருவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கை மாநில அரசு, ஊதியம் மாநில அரசு. அவரே ஒரு நியமனம், அவர் எப்படி இவரை நியமனம் செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பதனுடைய விளைவு அந்த உரிமையை பெற்றோம். பேரவைத் தலைவர்களே, தேசிய கொடி ஏற்றிய உரிமையை கலைஞர் பெற்றதை போல் பல்கலைக்கழகங்களை காக்கிற உரிமை பெற்றது கழக அரசும் தளபதியும். அதை இந்த அரசு தொடர்ந்து செய்ய போகிறதா அல்லது ஒன்றிய அரசுடைய வற்புறுத்தலின் பேரில் 5 தேர்வு குழுவில் இருப்பதை அனுமதிக்க போகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க பேசி முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் உயர்கல்வியில் திறக்கப்பட்டது 40 கல்லூரிகள். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 38 கல்லூரி. இந்த எளியவன் கோவிசிலியன் கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு இருந்த பொழுது 16 கல்லூரிகள். இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரே ஆண்டில் 16 கல்லூரிகளுக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி திறக்க வைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. மாணவர் சேர்க்கையில் எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைக்கு மாணவர் சேர்க்கையில் 2030 50% இலக்கு உயர்கல்வியில் ஒன்றிய அரசு கணக்கு, 2030 50% இலக்கு ஒன்றிய அரசு கணக்கு. ஆனால் 2023 47 விழுக்காட்டை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. தொடுவதற்கு யார் காரணம்? இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு யாரால்? நீ முதல் பட்டதாரியா, அரசு 5 மதிப்பெண் தரும், நீ படின்னு அவரை படிக்க வைத்தது யாரால்? இன்னும் சொல்ல வேண்டுமேனால், கிராமப்புற மாணவன் நகரத்தில் சென்று படிப்பதற்கு மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். தமிழ் மொழியை படிக்க வேண்டுமா? ஆங்கிலம் புரியவில்லையா? தமிழில் படி ஊக்கப்படுத்தி நிதி உதவியும் தந்து அந்த மாணவர் சேர்க்கை அதிகரித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பணிவோடு தெரிவித்து, இறுதி செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தி, சூப்பர் ஸ்கூல் சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 10,000 பள்ளிக்கு கிட்டத்தட்ட 139 கோடி. என் கணக்கு அவர்கள் கணக்கும் சரி என்றால் சரிதான். 10,000 பள்ளிக்கு 139 கோடி என்றால் ஒரு பள்ளிக்கு 1 கோடியே 1,39,000. ஒரு வருடத்திற்கு 1,39,000 என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு வெறும் 11,300. நான் பணிவோடு கேட்கிறேன், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், கழிப்பறை வசதி சரி செய்யப்படும், குடிதண்ணீர் வழங்கப்படும், சுத்தமான தூய்மையான கேம்பஸ் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கருத்து தான் என் கருத்தும், எங்கள் கட்சியின் கருத்தும். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா? எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா, சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான் இது இருக்கிறது தவிர வேறில்லை என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியா பார்க்கறது கிடையாது. ஆனா மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பத்தி பேசும் பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனையும் அப்புறம் சொல்லலாம். உறுப்பினர், நீதித்துறை அமைச்சர் அவர்கள்.